ஹாய், திஸ் இஸ் மது ஃப்ரம் பிஓபி சேனல். இந்த வீடியோ எதுக்கான பதிவுன்னு பார்த்தீங்கன்னா, எல்எல்எம் அட்மிஷனுக்கு நோட்டிஃபிகேஷன் விட்டுருக்காங்க. ஸோ 2024 to 2025க்குள்ள எல்எல்எம் அட்மிஷனுக்கு வந்த நோட்டிஃபிகேஷன் தான் அந்த நோட்டிஃபிகேஷன். ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து யாருக்கு வந்திருக்கு, எந்த காலேஜுக்கு வந்திருக்கு அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து பார்க்கலாம் இந்த வீடியோவில். ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணது 12 ஆயிடுச்சு, இன்னைக்கு 20 ஆயிடுச்சு. ரொம்ப டிலேயில் தான் வீடியோ போடுறேன். ஸோ சில பேர் வந்து கமெண்ட்ஸில் இன்ஸ்டாகிராம்லலாம் வந்து டவுட்ஸ் கேட்டிருந்தீங்க. ஸோ அவங்களுக்கான ஒரு வீடியோ வந்து போடணும் அப்படிங்கிறதுக்காண்டி தான் போடுறேன். ஸோ இந்த அட்மிஷன் வந்து யாருக்கு பார்த்தீங்கன்னா, சோயலுக்கு மட்டும்தான் இந்த அட்மிஷன் இந்த நோட்டிஃபிகேஷன் விட்டுருக்காங்க. ஸோ இன்னும் அஃபிலியேட்டட் லா காலேஜுக்கு எல்எல்எம்க்கு இன்னும் விடலை. ஸோ யாரெல்லாம் வந்து சோயலில் எல்எல்எம் படிக்கணும்னு ஆசைப்படுறீங்களோ ஸோ அவங்கெல்லாம் வந்து இந்த அட்மிஷன் நோட்டிஃபிகேஷனுக்கு நீங்கள் அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத ஒன் பை ஒன்னாக டீட்டெயிலாக வந்து பார்க்கலாம் இந்த வீடியோவில். ஸோ இந்த அப்ளிகேஷன் வந்து ஃபுல்லாக வந்து ஆன்லைன் மோட் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பிஜி ப்ரோக்ராமில் என்னென்ன கோர்ஸ்லாம் அவங்க சொல்லியிருக்காங்களோ, என்னென்ன பிரான்ச்லாம் சொல்லியிருக்காங்களோ அதை நீங்கள் சூஸ் பண்ணுற வைஸாகவும் ப்ளஸ் வந்து உங்களோட கட் ஆஃப் வைஸாகவும் தான் வந்து உங்களுக்கு வந்து சீட்ஸ் வந்து அலாட் பண்ணுவாங்க அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த பிஜி ப்ரோக்ராம் வந்து அண்டர் தி சாய்ஸ் பேஸ்ட் கிரெடிட் சிஸ்டம் வைஸாக தான் வந்து உங்களுக்கு வந்து இந்த செலெக்ஷன் வந்து நடக்கும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த எல்எல்எம் கோர்ஸ் வந்து ஒன்லி வந்து ரெகுலரில் தான் வந்து நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ என்னென்ன ப்ரோக்ராமில் என்னென்ன பிரான்ச்லாம் இருக்குது, இந்த சோயலில் வந்து என்னென்ன பிரான்ச்லாம் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். ஸோ இந்த எல்எல்எம் டிகிரி ப்ரோக்ராம் வந்து அதோட டூரேஷன் வந்து 2 இயர்ஸு. மொத்தம் எத்தனை பிரான்ச் வந்து சொல்லியிருக்காங்க அப்படின்னா 13 பிரான்ச் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ பிஸ்னஸ் லா, கான்ஸ்டியூஷன் லா அண்ட் ஹியூமன் ரைட்ஸ், intellectual property law, international law and organization, environmental law and legal order, criminal law and criminal justice administration, human rights and duties education, labor and administration law, taxation law, cyberspace law and justice, மேட்ரிமோனியல் லா, ப்ராப்பர்ட்டி லா அண்ட் கிரைம் அண்ட் ஃபோரன்சிக் லா. ஸோ இதெல்லாமே வந்து சோயலில் அவங்க சொல்லியிருக்கிற பிரான்ச்சஸ். இந்த பிரான்ச்சஸில் எந்த பிரான்ச்சஸ்க்கு வேணாலும் நீங்கள் வந்து அட்மிஷன் வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ நீங்கள் அப்ளை பண்ணுறது வைஸாகவும் ப்ளஸ் வந்து உங்களோட கட் ஆஃப் வைஸாகவும் தான் உங்களுக்கு வந்து சீட்ஸ் வந்து அலாட் பண்ணுவாங்க. ஸோ இதோட எலிஜிபிலிட்டி என்ன, மினிமம் எலிஜிபிலிட்டி வந்து எல்எல்எம் அப்ளை பண்ணுறதுக்கு சோயலுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து 5 இயர்ஸ் எல்எல்பி அண்ட் 3 இயர்ஸ் எல்எல்பி வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். நீங்கள் 5 இயர்ஸ் எல்எல்பி அண்ட் 3 இயர்ஸ் எல்எல்பியில் நியூ ரெகுலேஷனில் இருக்கீங்கன்னா 45%, ஓல்டு ரெகுலேஷனாக இருக்கீங்கன்னா 40% இருந்தாலே நீங்கள் எல்எல்எம் ப்ரோக்ராம் வந்து அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த எல்எல்எம் டிகிரிக்கு வந்து அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ சோயலில் ஸோ இதில் வந்து இதோட அப்ளிகேஷன் மோட் எல்லாமே வந்து ஆன்லைனில் tndlu.ac.in வெப்சைட்டில் போய் பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அதில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ எல்லாமே ஆன்லைன் மோட் தான், ப்ளஸ் வந்து பேமெண்ட்டுமே ஆன்லைன் மோட் தான் அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ மோட் ஆஃப் செலெக்ஷன் எப்படி நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட மெரிட் லிஸ்ட்டு ப்ளஸ் எந்த பிரான்ச் சூஸ் பண்ணுறீங்க, உங்களோட ரிசர்வேஷன் இது வைஸாக தான் வந்து உங்களுக்கு செலக்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஏதாவது வந்து கொரிஸ் இருந்துச்சு அப்படின்னா அவங்க சொல்லியிருக்க டெலிஃபோன் நம்பர்ஸ்க்கு வந்து நீங்கள் காண்டாக்ட் பண்ணி உங்களோட டவுட்ஸை வந்து நீங்கள் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டி ஸ்கூல் ஆஃப் எக்ஸலன்சி லாக்கு கொடுக்கப்பட்ட எல்எல்எம் அட்மிஷன் நோட்டிஃபிகேஷன். ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து எப்போ டேட் ஆஃப் ஓப்பனிங் பார்த்தீங்கன்னா 12/7 நீங்கள் அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஜூலை 12 டேட் ஆஃப் க்ளோசிங் வந்து ஜூலை 31 உள்ள நீங்கள் வந்து அப்ளிகேஷன் அப்ளை பண்ணி முடிச்சிருக்கணும். ஸோ 12 31 ஜூலைக்குள்ளே நீங்கள் வந்து அப்ளிகேஷன் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிடுங்க. ஸோ அப்ளிகேஷன் ஃபீ அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்ஸ்க்கு வந்து 500, அதர் கேண்டிடேட்ஸ்க்கு வந்து 1000 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்ளிகேஷன் ஃபீ வந்து கேஷோ, டிமாண்ட் டிராஃப்டோ, மணி ஆர்டரோ இது எதுவுமே வந்து அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. ஒன்லி வந்து ஆன்லைன் மோட் மட்டும்தான். ஸோ ஒன்ஸ் நீங்கள் அப்ளை பண்ணிட்டீங்க, ஏதாவது வந்து தப்பாக அப்ளை பண்ணிட்டீங்க, ரிஜெக்ட் ஆகிற மாதிரி இருக்குது அப்படின்னா ஒன்ஸ் பே பண்ணிட்டீங்கன்னா அந்த அமௌண்ட்டை ரீஃபண்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ அதையுமே வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த எல்எல்எம் அட்மிஷன் நோட்டிஃபிகேஷன் வந்து ஒன்லி ஃபார் சோயல். ஸோ யாரெல்லாம் சோயலில் படிக்கணும்னு நினைக்கிறீங்களோ, இந்த பிரான்ச்சஸ் படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் வந்து சோயலுக்கு அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ 31 ஜூலைக்குள்ளே உங்களோட அப்ளிகேஷனை வந்து நீங்கள் அப்ளை பண்ணிடுங்க. ஸோ யாரெல்லாம் வந்து எல்எல்எம் அப்ளை பண்ண போகிறீங்களோ உங்களுக்கு எல்லாருக்கும் ஆல் த பெஸ்ட். ஸோ இன்னொரு நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ, பாய்.